அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது சலிக்கை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா என்னது, நீங்கள் ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து நீங்கள் ஒரு பிளாஸ்மிடுக்குள்ளே சொருவி வச்சுருப்பீங்க. இப்போது பிளாஸ்மிடு கூட உங்களுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ தான் உங்களுக்கு தேவை. ஏன் தேவை? ஏன்னா ஒரு இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏவை நீங்கள் அந்த பிளாஸ்மிடுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு ஈகோலைக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈகோலை இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்சுலின் மட்டுமல்ல, நீங்கள் எந்த டைப் ஆஃப் கேரக்டர் அந்த ஈகோலை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சாலும் அந்த கேரக்டருக்கு உண்டான ஜீனை நீங்கள் பிளாஸ்மிடுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். ரைட்டா? சரி, இப்போது நீங்கள் அனுப்புன டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக பிளாஸ்மிடு கூட போய் சேர்ந்துருக்கா சேரலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் பார்த்தோம். அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங், அதுக்கு பேர் தான் சலிக்கை செய்தல். சரி, அது என்னென்ன மெத்தட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இருக்குது, சதன் பிளாட்டிங் இருக்குது, இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் இருக்குது, அதே போல் இது நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட் மார்க்கர்ஸ் இருக்குது, அதே போல் ஜீன் நாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜீன் நாக் இன். சரியா? இதுக்கு பேர் ஜீன் நாக் இன். ரைட்டா? ஆல்ரெடி இதை போன வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். There are two methods are there. சரியா? 2 methods are there. என்ன மெத்தடு இது? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜீன் நாக் அவுட் அப்படின்னு ஒரு மெத்தட். இந்த மெத்தட் பற்றி ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோவினுடைய லிங்க் நாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் ஜீன் நாக்கின் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் மெத்தடுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ண இல்லையா, சதன் பிளாட்டிங்கு, ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனைக்கும் உண்டான வீடியோக்கு உண்டான லிங்க் தனித்தனியாக உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க. சரிங்களா? ஸோ ஜீன் நாக்கின் அப்படின்னா என்னது? எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ரெண்டுமே ஒரே டைப்புக்கு கீழே தான் வருது. அது என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ அசே ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட்டு. அப்படின்னா என்னது? நீங்கள் அனுப்பின அந்த இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு உயிரினத்தை நாம் பயன்படுத்த போகிறோம். சரியா? பயோ அப்படின்னா உயிரினம், அசை அப்படின்னா அனாலிசிஸ். சரியா? அதை தான் உயிராய்ந்தறிதல் அப்படின்னு போட்டிருக்கான். சரியா? ஆய்ந்தறிதல். அசை அப்படிங்கிறது ஆய்ந்தறிதல். யாரை ஆய்ந்தறிய போகிறீங்க? டார்கெட் ஜீனு. டார்கெட் ஜீன் என்னது? நீங்கள் உள்ளே அனுப்புனீங்கள ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, அது. சரியா? அந்த பிளாஸ்மிடு கூட நீங்கள் அனுப்புன டிஎன்ஏ சேர்ந்துச்சுன்னா அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அப்போ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எலிக்குள்ளே அனுப்பி செக் பண்ண போகிறீங்க. ரைட்டா? இதுக்கு முன்னாடி ஜீன் நாக் அவுட்டில் என்ன பண்ணோம்? ஒரு எலி இருக்கும், நீங்கள் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உள்ளே அனுப்புவீங்க. இன்கேஸ் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏக்குள்ளே இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நீங்கள் உள்ளே அனுப்பும்போது எலியினுடைய எம்பரியோனிக் செல்லுக்குள்ளே அனுப்புவீங்க. அப்படி நீங்கள் அனுப்பும்போது அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய எலியோட ஜீன் வெளியே போயிடும், நாக் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அந்த எலியோட எம்பரியோ டெவலப் ஆகி புதுசாக உருவாக்கக்கூடிய எலி இன்சுலினை உருவாக்குச்சு அப்படின்னா நீங்கள் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி எலி இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். சரியா? சரி, இது நாக் அவுட் டெக்னிக்கு. நாக் இன் அதில் என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். அதுக்கு நாக் அவுட்டில் நாம் படித்த வெக்டருக்கு என்ன பேர்? இன்சர்ஷன் வெக்டார். இங்கே நாம் படிக்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். சரியா? சரி, நீங்கள் இன்சர்ஷன் வெக்டாரை படிச்சுட்டு வாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ரைட்டா? சரி, ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹேஸ் த ஹோமோலஜி ரீஜன் கோலினியர் வித் டார்கெட் ஜீன். இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த டார்கெட் ஜீன் இருக்கு இல்லையா, அந்த டார்கெட் ஜீன் எப்படி இருக்குமா, ஏற்கனவே எலிக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குல்ல, அது கூட ஹோமோலஜியாக இருக்குமாம். அதே போல் கோலீனியராக இருக்குமாம். கோலீனியர்னு என்ன அர்த்தம்? ஒத்த நேர்கோட்டில் இருக்கும்.
சரியா, ஒத்த நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்புனதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிப்போர்ட்டர் ஜீன்னு ஒன்று கூட அனுப்பி அந்த ரிப்போர்ட்டர் ஜீன் வந்து என்ன பண்ணுச்சு, அதை ஸ்ட்ரைட்டன் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அது கூட பயன் பண்ணிச்சு எலிக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோனிக் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்குள்ளே. சரியா, ஆனால் இங்கே ஆல்ரெடி வந்து அது அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போக போகுது. டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னது, ஊடு தொற்றுதல். டிரான்ஸ்ஃபெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே வந்து ஒரு பாக்டீரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பாக்டீரியோஃபேஜ். அந்த பாக்டீரியோஃபேஜினுடைய டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ வந்து பாக்டீரியாக்குள்ளே போச்சு அப்படின்னாக்கா அதனுடைய நியூக்ளியர் டிஎன்ஏக்குள்ளே அது போய் டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஆகிடும். வைரல் டிஎன்ஏ வந்து பாக்டீரியல் டிஎன்ஏ கூட ஊடு தொற்றி விடுகிறது, சேர்ந்து விடுகிறது. அதற்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன். அந்த மாதிரி உங்களுடைய ரீகாமினன்ட் டிஎன்ஏ உங்களுடைய ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நீங்கள் உள்ளே அனுப்புகிறீங்க. அது அனுப்பும்போது எப்படி வந்து வைரஸினுடைய டிஎன்ஏ பாக்டீரியாவுக்குள்ளே போய் டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் அனுப்புன அந்த டிஎன்ஏ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ரீகாமினன்ட் டிஎன்ஏ, அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ எலிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கருவில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ கூட டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஆகிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரியா, இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்சர்ஷன் வெக்டார் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். சரியா, அதில் நாக் அவுட் பண்ணோம், ஒரு ஜீனை வந்து தூக்கி வெளியே போட்டு எலிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய எலிக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன பார்ட் இருக்குல்ல, அதை வெளியே தூக்கி போட்டுட்டு நமக்குரிய ரீகாமினன்ட் டிஎன்ஏவை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஒரு டிஎன்ஏவும் உள்ளேருந்து வெளியில் போகலை. ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ வந்து இட் வில் பி இன்கார்பரேட்டிங், தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபெக்ஷன். சரியா, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ இப்படி வந்து ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா, டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சும்மா நடக்காது. சரியா, நீங்கள் வாட்டுக்கு போய் ஜாயின் ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் போய் நின்ன உடனே அந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்கும். சரியா, கிராசிங் ஓவர் நடக்கும். அந்த கிராசிங் ஓவர் நடந்து முடிஞ்சு ரீப்ளேஸ் த எண்டோஜீனஸ் டிஎன்ஏ வித் இன்கமிங் டிஎன்ஏ. சரியா, இன்கமிங் டிஎன்ஏ அந்த இடத்துல வரும். சரியா, ஏற்கனவே இன்கமிங் டிஎன்ஏ என்னது, நீங்கள் அனுப்புன ரீகாமினன்ட் டிஎன்ஏ. எண்டோஜீனஸ் டிஎன்ஏ என்னது, அந்த யூகேரியாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ. அந்த எண்டோஜீனஸ் டிஎன்ஏ வந்து இட் வில் பி ரீப்ளேஸ்னால் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடும், இவன் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிடுவான். சரியா, எனிஹவ் நீங்கள் ரீகாமினன்ட் டிஎன்ஏவினுடைய விளைவை தான் பார்க்க போகிறீங்க புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய எலியில். சரியா, ஸோ இதை வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கக்கூடிய ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏவை எடுத்து ஒரு எலியினுடைய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏல வைக்க போகிறீங்க. வச்சு அந்த எலி வந்து அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறீங்க. சரியா, அதுக்கு உண்டான மெத்தடு தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ரீகாமினன்ட் டிஎன்ஏவை உள்ளே அனுப்புகிறீங்க. அது ஏற்கனவே லீனியராக தான் இருக்கும், அது ஏற்கனவே ஹோமோலோகஸ் ரீஜனாக தான் இருக்கும். அது உள்ளே போய் டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா, டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஆகுது. அப்படி டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உள்ளிருந்து எந்த ஜீனும் வெளியே போகாது. டிரான்ஸ்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, அதுதான் கிராசிங் ஓவர். ஸோ இந்த கிராசிங் ஓவர் அது நடக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது ரீப்ளேஸ் ஆகி நீங்கள் அனுப்புன இன்கமிங் டிஎன்ஏ. இன்கமிங் டிஎன்ஏனா யாருக்கு இன்கமிங், அந்த எலிக்கு நீங்கள் அனுப்புன ரீகாமினன்ட் டிஎன்ஏ இன்கமிங் டிஎன்ஏ தானே. ஸோ அந்த டிஎன்ஏ எக்டோஜீனஸ் டிஎன்ஏ என்னது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஎன்ஏ which is present inside the எலி, which is present inside the nucleus of the mouse. சரிங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, அந்த எண்டோஜீனஸ் டிஎன்ஏ வந்து இட் ஹாஸ் பின் ரீப்ளேஸ்டு பை த இன்கமிங் டிஎன்ஏ யூ ஹவ் சென்ட். இன்கமிங் டிஎன்ஏனா யூ ஹவ் சென்ட் த ரீகாமினன்ட் டிஎன்ஏ இல்லையா, அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ தான் வந்து இந்த இடத்துல இன்கமிங் டிஎன்ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ நீங்கள் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. சரியா, அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வர்றதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதில் இன்கமிங் டிஎன்ஏன்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க,
நீங்கள் அனுப்பின ரீகாமினன்ட் டிஎன்ஏ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எண்டோஜினஸ் டிஎன்ஏ எதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மவுஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ அது வந்து ரீப்ளேஸ் ஆகி உங்களுடைய இன்கமிங் டிஎன்ஏ உள்ளே போயிடுச்சு. இது எந்த செல்லில் வச்சுருக்கீங்க, எலியினுடைய எம்பரியோனிக் செல்லில் ஒரே ஒரு ஸ்டெம் செல் எடுத்து அந்த ஸ்டெம் செல்லுக்குள்ளே வச்சுருக்கீங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை ஒரு பிளாஸ்டர் செல்லுக்குள்ளே நீங்கள் வச்சுருவீங்க. அந்த பிளாஸ்டர் சிஸ்டம் என்னவாகும், எம்பரியோவாக டெவலப் ஆகி புதிய மவுஸை வந்து உருவாக்கும். அந்த மவுஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ண இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ கரெக்டாக நடந்துருந்தது அப்படின்னாக்கா அது இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்கேஸ் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கேரக்டரை டிசேரபிள் கேரக்டராக இருக்கலாம், அந்த டிசேரபிள் கேரக்டருக்கு உண்டான ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் அந்த எலியில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆச்சு அப்படின்னாக்கா எஸ் இட் இஸ் வெல் அண்ட் குட், யுவர் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏவை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நாக் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? நாக் இன் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடியதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வைக்கிறீங்க. ரீப்ளேஸ் அப்படின்னா டோட்டலாக தூக்கி வெளியே போடுறது இல்லை, இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கு, அந்த இடத்துக்கு பதிலாக இதை வச்சுருக்கீங்க, அவ்வளோதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இதில் இந்த டயக்ராம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிச்சிடறேன். ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்தினுடைய டிஎன்ஏ. சரியா? இந்த டிஎன்ஏக்குள்ளே தான் உங்களுடைய ரீகாமினன்ட் டிஎன்ஏவை வச்சு செக் பண்ண போகிறீங்க. ரைட்டா? இந்த டிஎன்ஏ எங்கேருந்து எடுத்தது, ஒரு எலியினுடைய எம்பரியோனிக் செல்லில் ஸ்டெம் செல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம் செல்லுக்குள்ளேருந்து ஒரு நியூக்ளியஸ் எடுத்து அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏவுக்குள்ளே நீங்கள் வந்து இதை பண்ண போகிறீங்க. சரியா? இந்த மெத்தடை விட்டுருங்க. சரியா? இந்த மெத்தடை நீங்கள் பண்ணணும். இதில் ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன் கொடுத்துருக்கு. ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன் என்னது, நீங்கள் அனுப்பின டிஎன்ஏவுக்கு கரெக்டான ஹோமோலோகஸ், சரியா, ஒத்த பண்புகளை கொண்ட, சரியா, அந்த டிஎன்ஏ கூட நீங்கள் உங்களுடைய ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உள்ளே வச்சிட்டீங்க. சரியா? இதில் ஏதாவது ஜீன் வெளியில் போச்சா, ஏதாவது டிஎன்ஏ வெளியில் போச்சா, போகலை. அதனால தான் இதுக்கு பேர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, மற்றபடி கான்செப்டை புரியுறதுக்காக தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதில் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.